என்ன பாட்டி வர சொல்லியிருந்தீங்க? கோயில்ல கலச பூஜைய வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தேன்ல. ஆமா. இப்ப மாத்திட்டாங்கய்யா. நாளைக்கே கலச பூஜை செய்யணும்னு சொல்லிவிட்டாங்க. நாளைக்கா? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? ஆமாய்யா, ஒரு அம்மாக்கு சாமி வந்து வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இல்ல, அதனால நாளைக்கே கலச பூஜை செஞ்சிருங்கன்னு சொல்லிடுச்சான். அதான் உடனே மாத்திட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? சாமி வந்து சொன்னுச்சா? எனக்கு ஒண்ணு புரியலையே. ஆமாய்யா, ஒரு அம்மாக்கு சாமி வந்துருச்சு. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்திருக்கியா? என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம் ஆத்தா? இந்த ஊருக்கு கேடு வர மாதிரி ஒரு காரியத்தை செய்றீங்களேடா, அத பாத்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஊருக்கு கேடு வர அளவுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல ஆத்தா. டேய், செஞ்சிருக்கீங்கடா, செஞ்சிருக்கீங்க. ஆத்தா கிட்ட போய் சொல்லாதீங்க. ஆத்தா அப்படியே நாங்க செஞ்சாமே தெரியலையே, நீயே சொல்லாத்தா. அத ஏன் வாயால சொல்லணும்னு நினைக்கிறியா? எங்களுக்கு தெரியலையா ஆத்தா, நீயே சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த கோயில் கும்பாபிஷேக கலச பூஜை என்னைக்கு வச்சிருக்கீங்க? என்னைக்கு வச்சிருக்கீங்க? வர வெள்ளிக்கிழமை ஆத்தா. அங்கதான்டா தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அந்த நாள் சரியில்லடா. அஷ்டமி திதி மரண யோகன்னு எதுவுமே சரியில்லடா. அந்த நாள்ல பூஜையை வச்சீங்கன்னா ஊருக்கு கேடுதாண்டா வரும். தேதி வச்சாச்சு, இப்ப என்னத்தா பண்றது? தேதிய மாத்துங்கடா. ஊரு நல்லா இருக்குன்னா தேதி மாத்திதான் ஆகணும். ஆத்தா மாத்திரம், எந்த தேதி நீயே சொல்லாத்தா. வர வெள்ளிக்கிழமைக்கு பதிலா புதன் கிழமை வைங்கடா. அன்னைக்கு தாண்டா நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு பூஜை செஞ்சா ஊரு நல்லா இருக்கும்டா, செழிப்பா இருக்கும்டா. ஆத்தா, நீங்களே உத்தரவு கொடுத்த பிறகு நாங்க அதை மீறுவோமா? நீங்க சொன்ன புதன்கிழமையிலேயே வச்சிடறோம். ஆத்தாவுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம், சந்தோஷம். ஆத்தா மேல மஞ்சள் தண்ணி தெளிங்க. ஆத்தா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைங்கிறத புதன்கிழமைக்கு மாத்தி கலச பூஜையை செஞ்சிட வேண்டிதான். இத பரமேஸ்வரி அம்மாவுக்கும் தெரியப்படுத்தணும். அப்பதான் அவங்க பேரங்கிட்ட சொல்லி அவரை நாளைக்கு வர சொல்ல முடியும். ஆமையா, கலச பூஜை செய்யறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுயா. அது நீ செஞ்சே ஆகணும். நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா பூஜை செய்யணும்ன்றாங்க. நீ கண்டிப்பா வந்துருவே இல்லையா? என்ன மாப்ள, நாளைக்கு தான் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க எப்படி வருவீங்க? அப்படின்னா இது கண்டிப்பா அந்த சந்திரா சிவனாண்டியோட வேலையாத்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐயா கார்த்தி, உன்னை இந்த கலச பூஜையில வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் அந்த சந்திரா ஏதோ திட்டம் போட்டிருக்கா. இப்ப என்ன பண்றது மாப்ள? கவலைப்படாதீங்க பாட்டி, நான் மண்டபத்துல இருந்து எப்படியாவது கோயிலுக்கு வந்து கலச பூஜை பண்ணிடுறேன். ஐயா கார்த்தி, கலச பூஜைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. கும்பாபிஷேகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே நாள்ல 2 விசேஷம் இருக்கிறதுனால நீ இந்த பூஜையை மறந்துடக்கூடாதியா. கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் பாட்டி. என்ன கை நிறைய பைகளோட வரீங்க? என்ன இதெல்லாம்? அம்மா பாக்க கல்யாண நாள் வருதுல்ல, அதான் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரேவதி, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நான் மட்டும் வந்திருந்தேனா எல்லாருக்கும் சூப்பரா ட்ரெஸ் எடுத்திருப்பேன். ஆமா, உங்களுக்கு வேட்டி சட்டையே ஒழுங்கா எடுக்க தெரியாது. இதுல நீங்க எல்லாருக்கும் செலக்ட் பண்ண போறீங்களா? ரோகு, கம்பெனி ரகசியத்துல வெளியே சொல்லாத. நமக்குள்ள இருக்கிற அண்ணன் நீ கெட்டு போயிடும். ஆமா அம்மா, உங்களுக்கு சூப்பரான புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம்.
நாங்க 4 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமாமா, உங்க கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சூப்பரா ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. எனக்கு என் பொண்ணுங்க எதை எடுத்துட்டு வந்தாலும் சந்தோஷம்தான். இந்தாங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, உங்களுக்காக நிறைய கடை ஏறி இறங்கி செலக்ட் பண்ணிருக்கோம். அம்மா, ஃபங்க்ஷன் அப்போ நீங்க இந்த சாரியை தான் கட்டிட்டு வரணும். நீங்க எடுத்து கொடுத்ததை கட்டாம நான் வேற எதை கட்ட போறேன்? கட்டுறது மட்டும் இல்ல, வர எல்லார்கிட்டையும் என் பொண்ணுங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல போறேன். போதுமா? ஆமா, எங்க மாமாக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு காட்டவே இல்ல. அப்பாவுக்கு ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கோம். அத பார்த்தா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன பெருசா எடுத்துட்டு வந்துட போறீங்க? வழக்கம் போல வேஷ்டி சட்டை தானே, இதுல என்ன பெருமை? என்ன வேஷ்டி சட்டைக்கு ஜிப்பு போட்ட கவர்லாம் இருக்கு? மாமாவுக்கு கோட்டு சூட்டா? மாமா, உண்மையிலேயே உங்க பொண்ணுங்க சர்ப்ரைஸ் தான் கொடுத்துட்டாங்க எனக்கு. கோட் ஷூட்ல நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருப்ப? மாமா,